ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி கருவேப்பிலை எப்படி அரைக்கிறதுன்னு என்னோடய பாட்டி ரெசிபியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 5 மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 துண்டு சின்ன துண்டு 4 துண்டு பெருங்காயம், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ஒரு தேவையான அளவு கல்லுப்பு. இந்த கருவேப்பிலை பொடிக்கு நிழல்லே காய வச்ச கருவேப்பிலை ஒரு 3 பொடி தனியாக ஒன்று சட்டியில் போட்டு வதக்கணும். அது பாட்டுக்கு இருக்கட்டும். ரொம்ப நேரம் ஆகும், அதனால அது தனியாக இருக்கட்டும். இன்னொரு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கலாம். அது ஹீட் ஆனோடனே நம்ம உளுத்தம்பருப்பை நல்லா போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டே இருக்கணும். அது நம்மளுக்கே ஒரு கலர் தெரியும்ல, அந்த நல்லா செவந்து பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வறுத்துட்டு அதுக்கு மேலேயே கடலைப்பருப்பு சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம். இது நல்லா இதுவும் ரெண்டும் சேர்ந்தே வதங்கட்டும். அப்புறமேட்டு மிளகாய் 5 போட்டுக்கலாம், அதையும் சேர்த்தே வதக்கிடலாம். நல்லா வதங்கினோன்னே பொன்னிறமாக வந்துடுச்சு பார்த்தீங்களா, இது போதும். இதை தனியாக எடுத்து கொட்டி வச்சுக்கலாம் ஒரு கிண்ணத்தில். அடுத்தது அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் மிளகு, சீரகம், இது ரெண்டுத்தையும் நல்லா வதங்கணும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், ஃபுல்லே வைக்க வேண்டாம், சிம்மில் இருந்தால் தான் நல்லா வரும். இதை நல்லா வதக்கணும். நல்லா வறுத்துட்டே இருக்கணும். அது ஒரு மாதிரி பொரியிற வரைக்கும் வறுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணுன்னா, பக்கத்தில் உள்ள அந்த கருவேப்பிலையும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இது இன்னும் பொரியவே நல்லா இன்னும் நொறுங்கலை, இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். அதை இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அது நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இப்போ இதை எடுத்து அதோட அந்த பருப்போடு சேர்த்து இதையும் கொட்டி வச்சிடலாம். இது தனியாக கொட்டி வச்சதுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை எண்ணெய் சட்டியில் பிச்சு சேர்க்கணும். முழுசாக சேர்த்திங்கன்னா ஒரு பக்கம் வதங்கியும் ஒரு பக்கம் வதங்காமையும் இருக்கும். இது நல்லா அந்த எண்ணெய் ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கினா போதுங்க புளி. அப்புறமேட்டு இந்த புளி தாங்க இந்த பொடியோட ஹைலைட்டு. இதை மட்டும் சேர்க்க மறந்துடாதீங்க. இதுதான் டாப் நாச் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குங்க இந்த புளி சேர்த்து. இந்த பொடியை குழம்பு சாதம் வடித்து சுட சாதத்தில் 1 டீஸ்பூன் போட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்குனீங்க அப்படின்னா அந்த புளியோட ஈரப்பதம் கொஞ்சம் சீக்கிரமாக போகும். அதை போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வதங்கிருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இந்த பொடியை. தாளிக்கிற சட்டி எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம பெருங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டு அதை நல்லா பொரிய விடணும். இப்போ அந்த பெருங்காயத்தையும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த பெருங்காயத்தை போட்டு அது நல்லா பொரியட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அப்பப்போ நம்ம பக்கத்தில் அந்த கருவேப்பிலையும் பார்த்துட்டே இருக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா இந்த பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா உடையுது. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இது அடுப்பில் இருக்க வேண்டாம், ஆஃப் பண்ணினா அந்த சூட்லேயே இருக்கட்டும். நல்லா எப்படி நொறுங்குது பாருங்கள், இது போதும். அப்புறம் இது பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க எப்படி நல்லா பொரிஞ்சிருச்சு, எப்படி இருந்த கலர் எப்படி ஆயிடுச்சுன்னு. இது நல்லா அப்போ இதையும் தனியாக அந்த நம்ம சேர்த்து வச்சதையே போட்டுட்டு எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இது நீங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்தீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பொடி சூப்பராக வரும். வீட்டில் ஒரு நாள் குழம்பு செய்ய போர் அடிச்சிச்சின்னா இதை போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் பேச்சுலராக வெளில போய் இருக்கிறவங்களுக்கு இதை அரைச்சி கொடுத்திங்கன்னா 3 மந்த் வரைக்கும் கெட்டே போகாதுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அந்த புளி அந்த அரைச்சி இதை வதக்கி வச்சது அப்புறமேட்டு கருவேப்பிலை அது எவ்வளோ அழகாக நொறுங்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா அழகாக கருவேப்பிலை பொடி வந்துடும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களோட ஹாப்பினஸ்ஸையும் என்ஜாய் பண்ணுங்கள்.